எந்த ஏரியா? பேசன் பிரிட்ஜ். நீ தான் ஃப்ரண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். என்ன ஸ்பீடில் போகிறோம்? 0. பின்னாடி போகாததுக்கு முன்னாடி எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? லெஃப்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போ. டேடி சொன்னார் இந்த ஏரியாவில் நீ ஓட்ட கற்றுக்கணும். ஓகே, இந்த ஏரியாவில் இப்போது நம்ம ஹெவி டிராஃபிக் இருக்கும். கீழேருந்து மேலே இருக்குது. இந்த வண்டி இடிக்காத அளவுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஜாஸ்தி போகணுன்னு அவசியம் இல்லை. ஆட்டாவை இடிக்காத அளவுக்கு வந்தால் போதும். இந்த இடத்துல நம்ம பொறுமை கல்லாடணும். பேஷன்ஸ் வேணும். யார் போனால் போட்டோம் நம்மளுக்கு தேவை பேஷன். ஆமாம், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி போகணும். யாருமே இடிக்காமல், யாருக்குமே ட்ரபிள் கொடுக்காமல் போகணும். கேப் வச்சதுன்னு 2 வீலர் மாதிரி உள்ளே போகக்கூடாது. அது 2 வீலர் மாதிரி போகக்கூடாது. ஆமாம், இது கார். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு நல்லா வாட்ச் பண்ணணும். ஃப்ரேம்குள்ளே எந்த வெஹிக்கிளும் இருக்கக்கூடாது. சேம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸ்லோப்பில் பின்னாடி வந்தால் உன்னை இடிச்சிடுவான். அப்போ நீ என்ன பண்ணணும்? ரைட்டில் போகணும். டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ரைட்டில் போய் என்ன பண்ண போகிறேன்? டிஸ்டன்ஸ். ஆமாம், அவன் பின்னாடி வந்தால் உன்னை இடிப்பான்னா, அப்போ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் அவன் பின்னாடி வரும்போது கொஞ்சம் சென்ஸை யூஸ் பண்ணி அவன் நிறுத்திடுவான். ரொம்ப பின்னாடி வரமாட்டான். புரியுதா? ரைட்டில் போய் என்ன பிரயோஜனம்? நம்ம ரைட் டர்ன் பண்ண போகிறதில்ல, நம்ம போய் லெஃப்ட் டர்ன் தான் பண்ண போகிறோம். ரைட் போகக்கூடாது. நம்மளுக்கு பொறுமை வேணும். நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறவங்கலாம் நீ கேர் பண்ணிக்காத. ஏன்னா இங்கே ஸ்லோப் இருக்குது, ப்ளஸ்ஸு டிராஃபிக் இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு நல்லா பார்க்கணும். மிரர் நல்லா செக் பண்ணணும். எந்த தேர்ட் போர்டு யார் வந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டு போகணும். நம்மளுக்கு அவசரம் இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்லோப்பை எங்கேயுமே இடிக்காமல் கொள்ளாமல் நம்ம மூவ் பண்ணி போகணும். ஏன்னா இந்த ஜங்ஷன் கிராஸ் பண்ணோம், திருப்பி மூலகத்தர் ஜங்ஷன் இருக்குது. ஓகே, பாதி தூரம் எடுத்துகிட்டு ஒன்றும் நம்ம ஓட்டிட்டோம்னு நினைக்கக்கூடாது. இன்னும் கூட கற்றுக்கிறது நிறைய இருக்குது. டே பை டே புது அப்சக்கல் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போகணும். ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு எல்லாத்துக்கும் யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? அவன் சென்ஸ் இல்லாமல் வந்தாலும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருத்தன் கண்டினியூவாக ஆன் அடிக்கிறான்னா நீ பின்னாடி போயிட்ட. ஏன்னா இந்த ஏரியாவில் உனக்கு நெக் டு நெக், அதாவது க்ளோஸாக தான் நிறுத்துவாங்க. யாருமே கேப் விட மாட்டாங்க. நீ எப்படி கேப் விடாமல் போகிற? ஒரு பிகினர்னும் போதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சுத்தமாக கேப் விட மாட்டான். அவனுக்கு தெரியாது நீ ஒரு எல்போர்டுன்னு. ஓகேவா? அவன் பின்னாடி வந்து அவன் மாட்டின்னு அவஸ்தப்படும் போது தான் தெரியும் எல்போர்டுன்னு. ஓடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சென்ஸ் இல்லாமல் லெஃப்ட்டும் ரைட்டும் போகக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது. இது அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்லோப்பு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். வெஹிக்கிள் பார்த்துக்கோ, மூமெண்ட்டை பாரு, என்ன மாதிரி பண்ணுறாங்களோ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஜங்ஷனை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், அங்கே என்னென்ன ரைட் இருக்கா லெஃப்ட் இருக்கா அதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோ. இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுன்னா ரோடோட ஷேப்பை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, காரை பொறுத்த வரைக்கும் பிஃபோராக பிளான் பண்ணி தான் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். அப்போ தான் ஈஸியாகும். நம்ம டிரைவிங்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணோம். ஒரு சுச்சுவேஷன்னா பிஃபோராக தெரிஞ்சுக்கணும், அவசரப்படக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம பொறுமையாக லோ கியரில் போகிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு சேஃப் தான். இப்போ அந்த ஸ்லோப்பு நம்ம எவ்வளோ நேரத்துலன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இந்த
கிராஸ் பண்ணி இந்த டிராஃபிக்கில் ஹெவி டிராஃபிக்கில் வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் இங்கே ரைட்டு லெஃப்ட் இருக்குது, ஓகேவா? அப்போ நீங்கள் மிடில் வந்து தான் கரெக்டு. ஓகே, இது வந்து கரெக்டான லைன் நீ வந்திருக்கு. லைன் இல்லை இங்கே, பட் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். ஏன்னா அங்கே யூ டர்ன் இருக்குது. ஸ்ட்ரைட் மன்னார்பேட்டை வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஆட்டோ வந்து என்ன பண்ணுவான், பேசஞ்சர் இருந்தால் ஒரு மாதிரி ஓட்டுவான், பேசஞ்சர் இல்லைன்னா ஒரு மாதிரி ஓட்டுவான். ஸ்போர்ட்ஸ் பைக்கு கொஞ்சம் ரஃப்பாக ஓட்டுவாங்க, பட் எல்லாருமே ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இங்கே எது செய்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து